இது ஆக்டிவா திருச்சி வண்டி. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னாக்க மைலேஜ் கொடுக்கல வண்டி. மைலேஜ் கொடுக்கல. அந்த கார்பரேட்டர் எல்லாம் கலட்டிட்டேன். இதில் முதல் கம்ப்ளைண்ட் என்னென்னா சோக்கே வேலை செய்யலை. பாருங்கள், சோக்கு இழுத்தா வரமாட்டுது. உங்கள் வண்டியில் அப்படி சோக்கு இருந்தால் அது செக் பண்ணிக்கிறங்க. மைலேஜ் கொடுக்கலன்னா செக் பண்ணிக்கிறங்க. அந்த கார்பரேட்டர் எல்லாம் கம்ப்ளீட்டாக கழட்டிட்டேன் பாருங்கள். கம்ப்ளீட்டாக கழட்டிட்டேன். இந்த ஸ்லேடெல்லாம் நீ க்ளீன் பண்ணி மாட்டையெல்லாம் ஸ்லேடையும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி மாட்டுங்க. ஒன்று இந்த வாங்க கார்பரேட்டர்லாம் பிரித்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். மைலேஜ் கிடைக்கல. மைலேஜ் கிடைக்காதனால இப்படி பிரித்து போட்டிருக்கோம். இன்னொன்று என்னென்னாக்கா ஏர் ஃபில்டர் மாற்றிருக்காங்க. ஆனால் இது ஒரிஜினல் இல்லை, வேறு கம்பெனி. அதனால் கம்ப்ளைண்ட்டுன்னு வந்துச்சுனாக்கா ஒரிஜினல் தான் வாங்கினேன். ஒரிஜினல் ஏர் ஃபில்டர் தான் இருக்குது பாருங்கள். இதான் ஒரிஜினல் ஏர் ஃபில்ட்ரு தான் வாங்கிட்டேன். எவ்வளவு 226 ரூபா வருது. ஒரிஜினல் ஏர் ஃபில்டரை பாருங்கள், 226 ரூபா ஏர் ஃபில்ட்ரு. இதில் இன்னொன்று என்னென்னாக்கா கவனிக்காமல் மாட்டியிருக்காங்க. இது உடஞ்சிருக்கு. இது அப்படியே மாட்டியிருக்காங்க. அப்படி மாட்டக்கூடாது. இதில் ஏர் லீக் ஆகும். இதை வேறு புதுசு வாங்கியிருக்கேன் பாருங்கள். இந்த புதுசு வேறு கார்பரேட் பிளாஞ்சு வாங்கிட்டேன். இந்த கேஸ்கெட்டும் போச்சு. இந்த கேஸ்கெட்டு வேறு இப்போ தான் வாங்கினேன். இந்த மைலேஜ் கிடைக்கலன்னா இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றி விடுங்க. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கலன்னா நீங்களே மெக்கானிக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ சொல்லுங்கள். இந்த மைலேஜ் கிடைக்கல, நல்லா செக் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா இருக்கா எல்லாம் பார்க்க சொல்லுங்கள். பார்த்து செக் பண்ணி எவ்வளோ மாற்றி கொடுப்பாங்க. ஏர் ஃபில்ட்ரு கண்டிப்பாக ஒரிஜினல் வாங்கி போட்டுருங்க. அப்போ தான் மைலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு ஏர் ஃபில்ட்ரு போய் மாற்றினா இந்த மாதிரி கம்பெனி வாங்கி மாட்டலாம், கிடைக்காத பட்சத்துக்கு. மற்றபடி கம்ப்ளைண்ட்டு மைலேஜ் கொடுக்கலன்னா இந்த மாதிரி தான் வாங்கி மாட்டணும். இன்னொன்று என்னென்னா, அந்த ஏர் ஃபில்ட்ரு புதுசு மாற்றிருக்காங்க. இந்த வாங்க வெளியே அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கப்பு இதை க்ளீன் பண்ணாமே மாட்டியிருக்காங்க. அப்படியே இருக்குது. ஏன்னா இப்போ ஏர் ஃபில்ட்ரு புதுசாக தான் தெரியுது. இதை க்ளீன் பண்ணவே இல்லை பாருங்கள். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி யாரும் மாட்டாதீங்க. எல்லாம் க்ளீன் பண்ணி மாட்டுங்க. ஆமாம், முக்கியமாக கார்பரேட்டர் எல்லாம் கழட்டி சர்வீஸ் பண்ணி போட்டு இந்த கேஸ்கெட்டு இந்த பிளாஞ்சு எல்லாத்தையும் செக் பண்ணி மாட்டுங்க. ஏர் ஃபில்ட்ரு ஓய்வு வாங்கி போட்டுருங்க. ஆமாம், முக்கியமானோன்னா சோக்கேபிள் பாருங்கள். சோக்கேபிள் வேலை செய்யலைன்னா நீங்கள் புதுசு கூட மாற்ற வேணால் கழட்டி விட்டுருங்க. இந்த இருக்குது சோக்கேபிள், கழட்டி விட்டு ஓட்டலாம். பெரும்பாலும் ஆக்டிவாலுக்கு என்ன சோக்கு யூஸ் ஆகாது. ஸ்டார்டிங்கன்னா கரெக்டாக தான் வரும். சோக்கு உங்களை அடிஷனாக தேவைப்பட்டுச்சுன்னா சோக்கேபிள் மாட்டுங்க. இல்லை சோக்கேபிள் மாற்றி வைக்கிறதுனா வச்சுக்கிறங்க. சோக்கேபிள் மாற்றி யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சோக்கேபிள் அடி ஆகிடும். அதனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாம் செக் பண்ணி மாட்டிக்கிடுங்க. அது மாதிரி நான் எல்லா வண்டியும் சோக்கேபிளை கழட்டி தான் விடுவேன். அதுக்கு மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா தான் புது கேபிள் மாட்டி விடுவேன். ஏன்னா பாதியாக யூஸ் பண்ண மாட்டேன், யூஸ் ஆகாது. அதனால சோக்கேபிள் சீக்கிரத்தில் போயிடும். நீங்கள் மைலேஜ் போச்சுன்னா இதை தான் மாற்றி விடுங்க. வண்டி நல்லா மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும்.